முக்கியமாக இதயம் மற்றும் கல்லீரல். ஸோ இது தொடர்பான நமக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் பார்த்துக்கணும். இப்போ முக்கியமாக நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த பிபி கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு ஒன்று இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னா லிவர், ஸோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும், ஃபேட்டி லிவர் இருக்கிறது, இல்லை ஜாயிண்டிஸ் இருக்கிறது, இது எல்லாமே பார்க்குறோம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா ஆல்கஹால். ஸோ கண்டினியூஸாக வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக கல்லீரல் மண்ணீரல் தொடர்பான பிரச்சனைகள், வீக்கம், இது வந்து ஹெப்படோமெகாலி, ஸ்ப்ளீனோமெகாலி, கிரேட் 1 ஃபேட்டி லிவர், கிரேட் 2 ஃபேட்டி லிவர், லிவர் சிர்ஹோசிஸ், இந்த மாதிரியான அறிகுறிகள் தெரிஞ்சு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இது எல்லாமே போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கல்லீரல் மண்ணீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, கவனம் அதிகமாக தேவை என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, நேச்சுரலாக இதை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம்? ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பெஷலாக கிட்னிக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கும்போது எல்லாருக்குமே நம்ம வந்து அடிக்கடி வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பிபி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பிபி அதிகமாக இருக்கா, இப்போவே வந்து டயட்லையோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணியோ இல்லை பேசிக்காக ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது